இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு அரசு கொடுக்குது அப்படின்னா, சாராயம் காய்ச்சறது தப்பு, சாராயம் குடிக்கிறது தப்பு, சாராயம் விற்கிறது சட்டப்படி தப்பு. ஆனா சாராயம் குடிச்சு செத்துட்டா அரசுல இருந்து 10 லட்சம் ரூபாய் நிதி. இது எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சாராயம் குடிச்சு செத்தா தமிழ்நாட்டுல 10 லட்சம் ரூபாய் தருவாங்க தலைக்கு அப்படின்றத நீங்க ஊக்குவிக்கிறீங்க. அப்ப நாளைக்கு இன்னைக்கு வரக்கூடிய சந்ததியினர் சாராயம் குடிச்சு செத்தா, நம்ம அப்பா சாராயம் குடிக்கிறாரு, குடிச்சு செத்தா நமக்கு 10 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்னு அந்த புள்ளைய தயார் பண்றீங்க. அப்ப நம்ம சும்மா தானே இருக்க போற, வெட்டியா இருக்கும். அப்ப நம்ம சாராயம் குடிச்சு செத்து போவோம், செத்தா அரசு 10 லட்சம் ரூபாய் காசு தரும், அதை ஊக்குவிக்கிறீங்க. இன்னைக்கு எல்லா பேரும் இன்னைக்கு படையெடுத்து போறாங்க, தலைவர்களும் போய் பாக்குறாங்க. ஒருத்தர் 10 லட்சம் பத்தாதுன்றாரு, ஒருத்தர் அரசு வேலை வேணும்ன்றாரு, எல்லாரும் விமர்சனம் பண்றீங்க. இது எதுக்குன்னு கேக்குறேன். 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க ஊக்குவிக்கிறீங்களா சாராயம் குடிக்கிறதுக்கு? இந்த வகையில அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நியாயமா ஒரு கேள்வி கேட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க கேட்டாங்க. அது நியாயமான கேள்வி. சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு காசு எதுக்கு? அப்ப நீங்க ஊக்குவிக்குதா அந்த அரசு? இந்த அரசு சாராயம் குடிக்கிறதையும் சாராயம் குடிச்சு சாகுறவங்களையும் இப்ப ஊக்குவிக்குதா? அப்படிதான் பார்க்கப்படுது.